அண்மைச் செய்தி, தேர்வு மையத்தின் சிசிடிவி காட்சிகளை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீட் தேர்வு மையத்தின் சிசிடிவி காட்சிகளை வெளியிடவும் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது நீட் தேர்வு தொடர்பாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். என்ன இந்த நீட் தேர்வு மையத்தின் சிசிடிவி காட்சிகள், இதன் பின்னணி என்ன விவரிங்க? வணக்கம். இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. அன்றைய தினம் சென்னையை பொறுத்தவரைக்கும் கடுமையான மழை பெய்த காரணத்தினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக தங்களால் முறையாக தேர்வு எழுத முடியவில்லை என்பதனால் மறு தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் அதுவரைக்கும் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் ஆவடி கேந்திரிய வித்யாலயா பள்ளி மையத்தில் தேர்வு எழுதிய 13 மாணவர்களும், குண்டத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில தேர்வு எழுதிய 2 மாணவர்களும், கே நகர் பத்மா சேஷாத்ரி பள்ளியில தேர்வு எழுதிய 1 மாணவரும் என மொத்தம் 16 மாணவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்குகளை விசாரித்த தனி நீதிபதி நாடு முழுவதும் 22 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய சூழல்ல மறு தேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து மாணவர்கள் தரப்புல இன்றைக்கு மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் நிஷாபானு மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிட்ட தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 470 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய சூழல்ல 13 பேர் மட்டும்தான் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் எத்தனை மாணவர்கள் என்று பார்க்காமல் ஒரு மாணவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் தேர்வு மையத்தினுடைய கண்காணிப்பு கேமரா காட்சிகளை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூன் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றனர். அதே சமயம் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு தடை விதிக்க முடியாது என்று நீதிபதிகள் மறுத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.